بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم صدق الله مولانا العظيم. وقال النبي عليه الصلاة والسلام أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் இப்புனித செயலை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் ஈருலக வழிகாட்டி உத்தம திருநபி எமது உயிரிலும் மேலான கண்ணியமிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபா தாபிஈன்கள் மோமினான ஆண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பின் இஸ்லாமிய சகோதர பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவை வாழ்வில் அனைத்து கட்டங்களிலும் தக்வா செய்து பயந்து அஞ்சி வாழுமாறும் அவனால் எங்களுக்கு தரப்பட்ட கட்டளைகளை ஏவல்களை எமது வாழ்வில் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும் அவனால் எங்களுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அத்துணை விடயங்களையும் முற்றாக தவிர்த்து கொள்ளுமாறும் என்னையும் அப்பால் உங்களையும் இந்த நல்ல நேரத்தில் நல்லுபதேசம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களையும் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த முத்தகீன்கள் சாலிஹீன்கள் நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து வைப்பானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, பிரபஞ்சத்திலே மனிதனாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தார். அது மாத்திரமல்லாமல் புனித தீனுல் இஸ்லாத்தை உலகத்தை படைத்தவன், ஆளுகின்றவன், ஆட்சி செய்கின்றவன் ஒருவன்தான் என்கின்ற தௌஹீத் ஏகத்துவ கொள்கையை ஏற்று நடக்கக்கூடிய உம்மத்தினர்களாக, சமூகத்தினர்களாக அல்லாஹ் எங்களை தெரிவு செய்தார். அது மாத்திரமல்லாமல் இறுதி தூதர் கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாக இந்த உலகத்திலே அல்லாஹ் எமக்கு பரிணமிக்க உதவி செய்திருக்கிறான். எனவே அல்லாஹுடைய உதவியை இன்றும் நாம் நினைவு கூர்ந்தவர்களாக, நன்றி கூறியவர்களாக எப்போதும் வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அன்பின் இஸ்லாமிய சகோதர பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உபதேசம். மூமின்களுக்கு உபதேசம் பயனளிக்கும். நாங்கள் எப்போதும் மோமினாகவே இருந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் மோமினாக மரணிக்க முடியும். ஒருவர் களவெடுக்கிறார் என்றால் களவெடுக்கின்ற போது அவர் மோமின் அல்ல, ஈமான் அவரை விட்டு கலற்றி வைக்கப்படுகிறது. மது அருந்துகிறார் என்றால் அவருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்காது. அந்த நேரத்தில் மரணித்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒருவர் விபச்சாரம் செய்கிறார் என்றால் அவர் மோமினான நிலையில் இல்லை. அந்த நேரத்தில் வபாத்தாகிவிட்டால் மோமினாக அவர் மரணிக்க முடியாது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு தரப்பட்ட இந்த நம்பிக்கை கோட்பாடு, ஈமான், அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை வலுவானதாக இருக்க வேண்டும். தளம்பல் நிலையிலே இருக்கக்கூடாது. அதனை நாம் உறுதி செய்து கொள்வோம். அப்படி உறுதி செய்யப்பட்ட ஈமான்தாரிகளுக்கு எங்கு எப்போது உபதேசம் செய்தாலும் அது பயனளிக்கும், வாழ்க்கையை வழிகாட்டும், மனதை திருத்த வைக்கும், மனதை ஒருநிலைப்படுத்த அது வாய்ப்பளிக்கும், நிலைமைகளை மாற்றிக்கொள்ள அவனுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கும். அதற்குத்தான் உபதேசம் செய்வது. உபதேசத்தை பெற்று வாழ்பவன் சீதேவித்தனமானவன், மகிழ்ச்சிகரமான வாழ்வை உடையவன். உபதேசங்களை புறக்கணித்து அவமதித்து வாழ்பவன் அவன் மூதேவித்தனமானவன், கையாலாகாதவன்,
கிட்டத்தட்ட ஒரு வழிகேட்டான நிலையில் வாழக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவன் மாறிவிடுவான். எனவே கியாமத்து நாளையில் குருடனாக எழுப்பப்படுவான். அந்த இடத்திலே தான் அல்லாஹ்விடத்திலே கேட்பான், வகது குந்து பசீரா, நான் நன்றாக உலகத்தில் பார்க்கக்கூடியவனாகத்தானே இருந்தேன், ஏன் என்னை நீ குருடனாக எழுப்பினாய்? அல்லாஹு தஆலா வகதாலிக அதற்கு ஆயாத்துனா, எங்களுடைய அத்தாட்சிகள் ஆதாரங்கள், என்னை பற்றிய நம்பிக்கை விடயங்கள், என்னை பற்றி பயந்து வாழக்கூடிய விடயங்கள் எல்லாம் ஓதி காண்பிக்கப்பட்டு கருத்துக்கள் சொல்லப்பட்டு உணர்த்தப்பட்டும் நீ மறந்து வாழ்ந்தாய். இப்போது நீ மறக்கடிக்கப்படு. கண் இருந்தும் கண் மூடித்தனமாக வாழ்ந்தாய். இப்போது உனக்கு கண் இல்லை. கண் இருக்கின்ற போது செவிப்புலன் வேலை செய்தது, கேட்டு நடக்க வாய்ப்பு இருந்தது. நீ மறந்து விட்டாய், குருடனாக வாழ்ந்தாய். இப்போது நீ குருடனாக எழுப்பப்பட்டிருக்கிறாய் என்று பதில் சொல்லும் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆனை யாரும் பொய்யாக்க முடியுமா? எவ்வளவு உயர்தரமான உண்மைகள்! அல்லாஹுடைய பேச்சு, அல்லாஹுடைய பேச்சு என்ன சொல்லுது? நாங்கள் இந்த உலகத்திலே தெளிவுள்ளவர்களாக, பசீரத் என்கின்ற நற்பார்வை உள்ளவர்களாக வாழ்ந்து கொள்ள வேண்டும். வெறும் உலக ஆயுத நோக்காக நாம் வாழ்ந்தோமேயானால் தொழிலும் துறவும் கஷ்டமும் இலாபமும் இன்பமும் இந்த உலகத்திலே கண்ணுக்கு தெரிந்து மயங்கி நாம் உலகத்திலே மூழ்கிவிட்டால் எல்லாமே நஷ்டமாகிவிடும். எனவேதான் எம்மை நாம் ஆளுமைப்படுத்தக்கூடிய, எம்மை நாம் ஒரு நிலைப்படுத்தக்கூடிய ஒன்றுதான் இந்த பிரதானமான ஜும்மாவுடைய உபதேசங்கள். அதனை அவமதிக்கக்கூடாது. அதனை ஆறுதலாக செவியேற்றால் நிச்சயமாக அது உள்ளத்தில் ஊடறுத்து செல்லும். அதனால தான் அந்த ஹதீஸ் ஞாபகப்படுத்தப்பட்டது. இப்போது இமாம் மிம்பருக்கு வந்து ஃபதுபா ஓத இருக்கிறார், வாய் மூடி மௌனமாக கேட்டுக்கொண்டிருங்கள் என்று. அப்ப நபி அவர்கள் சொன்ன வார்த்தை அது. மலாயிக்காமார்கள் வெளியில் பதிவு செய்து கொண்டவர்கள் இமாம் மிம்பருக்கு ஏறியவுடனே பதிவுகளை எல்லாம் மூடிக்கொண்டு பள்ளிக்குள்ளே வந்து அவர்களும் உபதேசம் கேட்கிறார்கள் என்றால் நாங்கள் உபதேசம் கேட்க எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே எங்கு நல்ல காரியம் சொல்லப்படுகின்றனவோ அதை உதாசீனம் செய்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது வாழ்வில் இன்னும் ஒரு வருடத்தை அல்லாஹ் சந்தர்ப்பமாக தந்திருக்கிறார். ஹிஜ்ரி 1447 வருடத்தினுடைய 2வது வார ஹுதுபாவில் நாம் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழ்வோம். ஒரு வினாடி இந்த உலகத்திலே நமக்கு வாழ சந்தர்ப்பம் கிடைப்பதும் 1 கோடி நன்மையை உழைப்பதற்கு வாய்ப்பாக அளித்தரும். எங்களுடைய உடலை விட்டு உயிர் சென்று விட்டால் ஒரு நன்மையை கூட தேட முடியாது. எமக்கும் இந்த உலகத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லையாது. ஆலமுல் பர்ஸக் என்ற கபருடைய வாழ்க்கைக்கு நாம் சென்று விடுவோம். அங்கு சென்றால் யாராவது நம்முடைய பிள்ளைகள் அல்லது நாம் சேமித்தவைகள்லாம் நமக்கு உதவி செய்யும். இல்லையானால் ஒன்றுமே செய்து கொள்ள முடியாது. அதனால தான் நாம் இந்த உலகத்திலே கண்மூடித்தனமாக வாழாமல் கண் விழித்தவர்களாக, அகப்பார்வைகள் தெரிந்தவர்களாக, உள்ளத்தை சுத்தப்படுத்தியவர்களாக, நல்லெண்ணங்களை உள்ளத்தில் விதைத்தவர்களாக நாம் வாழ்ந்து கொள்ள பழகி கொள்ள வேண்டும். எதையும் உதாசீனம் செய்யக்கூடாது. வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா. குர்ஆன் சொல்லுகிறது, எப்படி எம்மை புறக்கணித்து வாழுகின்றானோ அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது. செழிப்பான வாழ்க்கை கிடைக்க வேண்டுமா? அவன் என்ன செய்ய வேண்டும்? நல்ல அமல்களை கூடுதலாக செய்ய வேண்டும், நல்ல உபதேசங்களை பெற வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, ஒரு புதிய ஒரு வருடத்திலே நுழைந்த நாம் எம்மை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். பல தவறுகள், தப்புக்கள், பிழைகள் நிச்சயமாக நாம் செய்திருப்போம். யாரும் பரிசுத்தவான்கள் இந்த உலகத்திலே இல்லை. பரிசுத்தவான்களாக அல்லாஹ் வைத்திருந்தான், அவன் தெரிவு செய்திருக்கிறான், அது அவனுக்குத்தான் தெரியும்.
நபிமார்கள் உட்பட யார் யார் பரிசுத்தவான்கள் என்று. அதனாலதான் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் யாரும் பரிசுத்தப்படுத்த வேண்டாம், நீங்கள் யாரும் நான் திறமானவன், நான் நல்லவன் தான் என்று நீங்களே உங்களுக்கு சாட்சியம் சொல்லிக்கொள்ள வேண்டாம். ஹுவ அஅலமு பிமன் இத்தகா, அவன்தான் ரொம்ப அறிந்தவனாக இருக்கிறான், அவனை மிகவும் யார் பயப்படுகிறான் என்று. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எங்களுடைய நிலைமைகளை நாம் கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய நிலைமைகளை கொஞ்சம் மாற்றினால்தான் அல்லாஹ் தன்னுடைய நிலைமையை மாற்றுவதாக நான் ஓதி காண்பித்த திருவசனம் சொல்லுகிறது. இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் லா யுகையிரு மா பிகௌமின், ஒரு கூட்டத்தாருடைய மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டான், ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், அவர்களுக்குள்ளே அவர்கள் தம்முடைய நிலைப்பாட்டை சீர் செய்து கொள்ளாதவரை, மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் தன்னுடைய நிலைமையை மாற்ற மாட்டான். இது குர்ஆனுடைய வசனம். இதை நாம் விளங்க வேண்டும். மனிதர்கள் என்ற வகையிலே தப்பு தவறுகள் அவ்வப்போது இடம்பெறத்தான் செய்யும். அதற்கான பாவ மன்னிப்புகளை செய்து கொள்ள வேண்டும், மீண்டு கொள்ள வேண்டும், தௌபாக்களை செய்து கொள்ள வேண்டும். எல்லா காலமும் பிழையிலே, எல்லா காலமும் தவறிலே நாம் வாழக்கூடாது. அது மோசமான நடவடிக்கையை ஏற்படுத்திவிடும். இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் சிறு பாவத்தை தொடர்ச்சியாக செய்து வந்தால் அது பெரும்பாவத்துடைய அந்தஸ்துக்கு வந்துவிடும். பெரும்பாவம் செய்தவர் கட்டாயம் தௌபா செய்துதான் வாழ வேண்டும். தௌபா இல்லாமல் யாரும் மரணிக்க முடியாது. தௌபாவை நாம் மௌத்துக்கு முன்னால் கேட்டுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பிலிருந்து மீட்சி பெற்றுக் கொள்ள வேண்டும். பாவத்தை உடனடியாக விட வேண்டும். இவ்வாறான பயங்கரமான படுபாவத்தை நான் செய்துவிட்டேனே என்று கவலைப்பட வேண்டும். இனி ஒருபோதும் அந்த பாவத்தின் பக்கம் நான் செல்லவே மாட்டேன் என்று உறுதி கூற வேண்டும். இது ஒரு நல்ல தருணம். ஒரு புதிய வருடத்திற்குள் நுழைந்த நாம் பல சபதங்களை எமக்குள் நாம் செய்து கொள்ள வேண்டும். எம்மைத்தான் நாம் பார்க்க வேண்டும். வபி அம்புசிக்கும் அபலா துபுசுரூன், உங்களை நீங்கள் நோட்டமிட்டு பாருங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நமக்கு பழக்கம் பிறரை பார்த்துத்தான். எப்படி நடக்கிறான், எப்படி இவனுக்கிட்ட பணம் வந்தது, ஏன் இவன் இப்படி செலவு செய்கிறான், ஏன் இவன் இப்படி வீடு கட்டுகிறான், ஏன் எப்படி இந்த வாகனம் இவனுக்கு கிடைத்தது, இதுதான் முழு சிந்தனையும் பார்வையும். எங்களை நாம் ஒருத்தரும் ஒரு கணம் சூண்டி பார்ப்பதில்லை. நம்மை நாம் நோட்டமிட்டு பார்க்க வேண்டும். அப்பதான் நம்முடைய தவறு விளங்கும். எனவே கண்ணியமான கணவான்களே, பெரியோர்களே, இந்த வையகத்திலே மீண்டும் ஒரு வருடத்திலே, புதிய வருடத்திலே காலடி எடுத்து வைக்க அல்லாஹ் எமக்கு தௌபீக் செய்திருக்கிறார். அந்த தௌபீக்கை நாம் ஒவ்வொரு வினாடியாக பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நேரமாக, வினாடியாக, நிமிடமாக, மணித்தியாலமாக பயன்படுத்த வேண்டும். ஒரு மூமினுடைய பேச்சு திக்ராக அமைய வேண்டும். ஒரு மூமினுடைய பார்வை படிப்பினை உள்ளதாக மாற வேண்டும். ஒரு மூமினுடைய மௌனம் சிந்திப்பதாக இருக்க வேண்டும். இதுதான் மூமினுடைய பண்பு என செய்தினா அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி இந்த நிபந்தனைக்குள் நாம் இருக்கின்றோமா? அதனால்தான் ஒரு பேச்சு மஜ்லிஸ், ஒரு சபை கூடி கலைகின்ற போது சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். பலதும் பத்தும் கதை திரிப்போம், பிறரை கதை திரிப்போம், பாவத்தை தேடி இருப்போம், பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வெளியேறி செல்லுங்கள் என்று. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நிலைமைகளை நமக்குள்ளே மாற்றிக்கொள்ள வேண்டும். சென்ற வருட செயற்பாடுகளுக்கும் இந்த வருட முன்னேற்றத்திற்கும் என்ன விடயங்களை விட்டுட்டிருக்கிறோம், எம்முடைய வாழ்வில் என்ன மாற்றம் நடைபெற்றிருக்கிறது. தொழுகைக்கு பிரயோசனம் இந்த உலகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. திக்ருக்கு இந்த உலகத்திலே பிரயோசனம் இன்னதென்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோன்புக்கு பிரயோசனம் இன்னது என்று இந்த உலகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
குர்ஆன் ஓதுவதற்கு என்ன பிரயோசனம் என்று இந்த உலகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சதகா ஜக்காத்துக்கு என்ன பிரயோசனம் என்று இந்த உலகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நன்மைகள் முழுவதும் குறைவில்லாமல் மறுமையிலே தான் கிடைக்க வேண்டும். சஹாபாக்கள் இதற்குத்தான் பயந்தார்கள். இறைவா, நாங்கள் செய்கின்ற நன்மைகளுக்கு பரிகாரம், உதவி, நன்மைகளை இந்த உலகத்திலே தந்துவிடாது, மறுமையிலே தந்துவிடு என்று அந்த சஹாபாக்கள், ஈமானுக்கு அஞ்சியவர்கள், பயந்தவர்கள் கூறினார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நான் சொன்ன இந்த விடயங்களுக்குத்தானே, இந்த விடயங்களுக்கான முழு பெருமானமும் மௌத்துக்கு பின்னால் ஒன்றன் பின் ஒன்றாக தேடிய அமைத்து அனைத்து அமல்களுடைய பெருமானங்களையும் கொண்டு கொள்ளலாம். செய்தினா அலியின் கரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் கட்டத்திலே சொன்னார்கள், நாம் செய்த நல்லமல்களுடைய பெருமானங்களை கண்டுகொள்வதற்கு இந்த மௌத்து தான் தடையாக இருக்கிறது. மரணித்து விட்டால் நாம் செய்த முழு அமல்களையும் ஸ்கிரீனில் இருந்து பார்த்து கொண்டிருப்பது போல் பார்த்து அனுபவிக்கலாம் என்று அலியின் கரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் கூறினார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திக்ரை எடுத்துக்கொள்வோம், குர்ஆன் ஓதலை எடுத்துக்கொள்வோம், இரண்டு அமலையும் யோசிப்போம். திக்ர் செய்தால் மன நிம்மதி கிடைக்கும். இது மறுமையிலேயா கிடைக்கும்? இங்கு கிடைக்கும். குர்ஆன் ஓதினால் கவலை நீங்கும். எங்கு கிடைக்கும்? மறுமையிலேயா? இங்கு கிடைக்கும். தொழுதால் உணவு விஸ்தீர்ணம் கிடைக்கும். எங்கு? மறுமையிலேயா? இங்கு கிடைக்கும். தொழுதால் சொர்க்கம். தொழுகை, அதாவது தொழுகை விட்டால் ஜன்னா, சொர்க்கத்தின் சாவி, சொர்க்கத்தை தரும் தொழுகை, அது சுவர். ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நாம் இன்னும் அனுபவிக்கவில்லை. நான் செய்கின்ற மலை போல அமல்களுக்குரிய பெருமானங்களை என் கண் முன்னே நாம் கண்டுகொள்ளவில்லை. அதனால தான் நம்பிக்கை இல்லை, அதனால தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால தான் நாம் தொடர்பு இல்லாமல் இருக்கிறோம், அதனால தான் கூட்டிக் கொள்ளாமல் இருக்கிறோம். திக்ர் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். திக்ர் நிச்சயமாக அல்லாஹ் சொல்லுகின்றான், உள்ளங்களிலே நிம்மதியை ஏற்படுத்திவிடும். மனிதனுக்கு எவ்வளவு மனக்கிளேசம்! இன்று அதிகமானவர்கள் வைத்தியசாலை, ஏன் நம்முடைய காத்தான்குடி வைத்தியசாலையை சென்று பாருங்கள், ஒரு யூனிட் இருக்கிறது, மனநோயாளர்கள் பிரிவு. இன்று எத்தனை பேர்கள் மனநோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள்? என்ன காரணம்? உரிய தீன் உரிய நேரத்தில் சரியாக கொடுக்கப்படவில்லை, சரியான இஸ்லாமிய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளவில்லை. அதனால் மனதாக பாதுகாத்துக் கொள்ள வைராக்கியம் இல்லை, உள்ளத்திலே வக்கில்லை. அதனால் உடல் ரீதியான மாற்றம் ஏற்பட்டு உடல் ரீதியான தாக்கமும் நோயும் அவனுக்கு பிடித்து விட்டது. இங்க பாருங்க, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நிச்சயமாக திக்ரானது நிம்மதியை தரும். ஏன் நிம்மதியை தருகின்றது? இல்லை, சரியான உயிரோட்டம் உள்ள திக்ரை லிசானி, திக்ரே கல்வி, உள்ளத்தால் செய்கின்றது. சிலர்கள் நாவினால் சொல்லிவிட்டு செல்லுகிறார்கள், உள்ளத்தால் சொல்லப்படுகின்ற திக்ர் இப்படியான உயிரோட்டமான மன அமைதியை தரும் என்று மனிதனுக்கு சந்தேகம் கூடிவிட்டது. உள்ளத்தின் கரைகளை அகற்ற வேண்டும். இது சீராக இருந்தால்தான் உடல் பூராக சீராக இருக்கும். இது கெட்டு போய்விட்டால் உடல் பூராக கெட்டு போய்விடும் என்று நபி அவர்கள் சிலாகித்து சொன்ன இந்த உள்ளத்திற்கு சரியான சிகிச்சை நாம் அளிக்கவில்லை. உள்ளத்துக்கு சிகிச்சை செய்கின்ற வைத்தியர்கள் அது உலமாக்கள் தான். உடலுக்கு சிகிச்சை செய்கின்றவர்கள் அதிப்பா வைத்தியர்கள், அவர்கள் செய்வார்கள். உள்ளம் சரியாக இருந்தால் உடலும் மாஷா அல்லாஹ் நோயிலே குறைவாக இருக்கும். இன்று உடல்நோயாளியாளர்கள் கூடிக்கொண்டு போவதற்குரிய காரணம் என்ன? சரியான தவக்குள் இல்லை, அல்லாஹ்வின் பக்கம் பாரஞ்சாற்றுவதில்லை, தக்வா என்ற இறையச்சம் இல்லை, ரிலா என்கின்ற புரிந்து கொள்கின்ற தன்மை இல்லை, ஜுஹுத் என்கின்ற பற்றற்ற தன்மை இல்லை. இப்படியா ஒவ்வொன்றாக அடுக்கிக் கொண்டு போகலாம். ஈமானுடைய கிளை அம்சங்கள் 70 சுற்றம். அந்த 70 சுற்றத்தை
அனைத்தையும் படித்து நாம் இன்னும் தேர்ச்சி பெறவில்லை. அதனால் உடல் ரீதியான மாற்றம் வந்து உடல் ரீதியாக அவன் மோசமாகி போகின்ற ஒரு நிலையை பற்றி யோசித்து 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 அவனுடைய சுகருக்கு ஒரு காரணம், யோசித்து யோசித்து அவனுடைய ஹார்ட்டுக்கு அது ப்ராப்ளம். அதுதான். ஆகவே கண்ணியமானவர்களே, ஆகப்பெரிய மாமருந்து தீனுக்குள்ளே இருக்கிறது. அதனால்தான் அத்தீனு அந்நஸீஹா என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தீன் என்பது, மார்க்கம் என்பது உபதேசம். மோமின்களுக்குள்ளே செய்து கொள்கின்ற உபதேசம். இந்த வலுவான உபதேசங்கள் பயனளிக்க வேண்டும். அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். எனவே நாம் ஓதுகின்ற குர்ஆனுடைய பிரயோசனம், நாம் செய்கின்ற திக்ருடைய பிரயோசனம், கொடுக்கின்ற சதக்காக்களுடைய பிரயோசனம். ஒரு சதக்கா கொடுத்தால் 70 விதமான கெடுதிகள் நீங்கிவிடும். நீங்கிறதா இல்லையா? ஏன் நீங்கவில்லை? அப்ப நாம் யோசிக்க வேண்டும். எனவே இப்படியான மாற்றத்துக்குள்ளே வந்தால்தான் ஆன்மீக மாற்றம் என்பதற்கு ஏற்படும். ஈருலகிலும் வெற்றி பெறலாம். 2 உலகம் இருக்கிறது என்று நம்பியவர்கள் இந்த உலகத்திலே மாத்திரம் ஜாம் என்று வாழ்ந்துவிட்டு அனுபவித்து விட்டு செத்து மடிந்து ஆடு மாடு கோழி பூனை செத்து பூமியில் புதைக்கப்படுவது போன்றுதான் எம்மையும் புதைத்து அடக்கம் செய்து மண்ணோடு மண்ணாகி விடலாம் என்று நினைக்கின்ற மூமின்களும் எங்களுக்குள்ளே இருக்கிறார்கள். அதனால தான் மாற்றம் வருகிறது இல்லை. மாற்றம், எதிர்பார்த்த மாற்றம் ஒரு மூமினிடத்திலே வராமைக்கு காரணம் மறுமை பற்றிய நல்ல ஒரு சிந்தனை இல்லை. எனவே கண்ணியமானவர்களே, இந்த சங்கையான முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வுடைய மாதம். நபி அவர்கள் சொன்னால், நோன்பு விதியாக்கப்படுவதற்கு முன்னால் இந்த சஹாபாக்களும் நபி அவர்களும் அதிகமாக இந்த மாதத்தில் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். சிறுவர்களை கூட நோன்பு நோக்க பழக்கி இருக்கிறார்கள். எனவே இந்த ரமலான், இந்த சங்கையான ரமலானுடைய மாதத்துக்கு பின்னால் பிடிக்கப்படுகின்ற நோன்புகளில் சிறந்த நோன்பு முஹர்ரம் மாதம் பிடிக்கின்ற நோன்பு. மாஷா அல்லாஹ். நாளை 9, அடுத்த நாள் ஞாயிறு 10, 9, 10 நாங்கள் நோன்பு நோற்றுக்கொள்ள முடியும், அல்லது 10, 11 நாம் பிடித்து கொள்ள முடியும். இது ஒரு விடயத்தை நபியவர்கள் மையப்படுத்தித்தான் சொன்னார்கள். 9ஐயும் நாம் பிடிப்போம், 10ஐ மாத்திரம் பிடித்து அவர்களுக்கு பின்னால் செல்ல வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. நமக்கு குர்ஆனும் சுன்னாவும் திட்ட தெளிவாக இருக்கிறது. ஏன் நீங்கள் 10இல் நோன்பு பிடிக்கிறீர்கள் என்று யூதர்களிடத்தில் விசாரித்த போது இந்த தினத்தில் தான் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய கெடுதியிலிருந்து நைல் நதியிலே வீடேற்றம் பெற்றார்கள். அத்தினத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி நோன்பு பிடித்தார்கள். அதனால் நாங்களும் நோன்பு பிடிக்கிறோம். நாங்களும் மூசாவோடு தொடர்பட்டவர்கள். எங்களுக்கு தொழுகையை 5 வக்தாக குறைத்து தருவதற்கு அந்த சீதேவி நபி அவர்கள் தான் காரணமாக இருந்தார்கள். ஆகவே நாங்களும் நோன்பு நோற்போம் என்று சொல்லி இந்த யூதர்களுக்கு நாம் கட்டுப்படக்கூடாது, மாற்றம் செய்ய வேண்டும் என்றுதான் நபி அவர்கள் 9ஆம் தினத்திலே உயிரோடு இருந்தால் நான் நோன்பு நோற்பேன் என்றார்கள். சஹாபாக்கள் பிடித்து வந்தார்கள். அந்த வருடம் நபி அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாம் இன்று நம்முடைய கலை கலாச்சார நாகரிக பண்பாடு தெரியாமல் அந்நிய கலாச்சார நாகரிக பண்பாடுகளுக்குள்ளே நுழைந்து விட்டோம். நம்முடைய கலாச்சாரம் எது? நம்முடைய நாகரிகம் எது? 4 பேர்கள் 4 மதத்தவர்கள் இந்த நாட்டிலே ஒன்று போல எங்கேயாவது சேர்ந்து விட்டால் அவர்கள் 3 பேர்களும் நின்று தண்ணீரை குடிப்பார்கள். எங்களுடைய நாகரிக கலாச்சார பண்பாடு வழிகாட்டல் குந்திக் கொண்டுதான் நாங்கள் தண்ணீரை அருந்துவோம். அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பார்கள். எங்களுக்கு அது முடியாது. எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய நாகரிகம், எங்களுடைய தனித்துவம் இதுதான். எனவே நாங்கள் ஒரு வித்தியாசமான போக்கை கொண்ட சமுதாய கட்டமைப்புடையவர்கள். இன்றைய சமுதாயத்துடைய கட்டமைப்பை நாம் உடைத்து விடக்கூடாது. இந்த குத்துபாக்கள் எங்களுக்கு பிரயோசனம் அளிக்க வேண்டும். சங்கையான நோன்பை பிடித்தால் முஹர்ரம் மாதத்திலே 1 வருஷம் செய்த தவறுக்கு தண்ட பரிகாரமாக அமைகின்றது. வெயிலும் கூடுதலாகத்தான் இருக்கின்றது. முடியுமானவர்கள் பிடித்து கொள்ளுங்கள். பெரிய சவாபு இந்த வெயிலை குறைப்பதற்கு, வானத்திலிருந்து மழையை இறக்குவதற்கு, பூமியிலிருந்து செழிப்பான விவசாயங்களை உருவாக்குவதற்கு, இங்கிருந்து மேலேற்றப்படுகின்ற ப்ரொடக்ஷன் நல்லதாக அமைய வேண்டும். இன்னும் அதாவது இலேஹி எஸ் அல் கரிமு தையிபு வல் அமலு ஸாலிஹ் யர்ஃபஅ. இங்கிருந்து
நல்ல பேச்சுக்கள் வானலோகத்தை நோக்கி செல்ல வேண்டும். இங்கிருந்து நல்லவர்கள் வானலோகத்தை நோக்கி செல்ல வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் தஆலா ஹயாத்தன் தய்யிபா, மனமான, பாதுகாப்பான, மலிவான, பெற்றுக்கொள்ளக்கூடிய சுகண்டியான, சுதந்திரமான வாழ்க்கையை தருவதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறார். மன்னாமின சுவாலிஹன் இந்த கவினா உத்தா பலமஹியன் ஹயாத்தன் தய்யிபா. மன்னமின சாலிஹன் அதாவது மன்னமின சாலிஹன் நலவுகளை மூமினான ஆண்களும் பெண்களும் செய்தால் அவர்களுக்கு மனமான வாழ்க்கையை கொடுப்போம். மனமான என்பது ராகத்தான வாழ்க்கை, பொருட்களை தட்டுப்பாடு இல்லாமல் வாங்கிக் கொள்ளக்கூடிய, நெருக்கடி இல்லாத வாழ்க்கை, சிரமம் இல்லாத வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்கள். உரிய பொருட்களை சென்ற காலத்தில் கொண்டு வாங்கி சாப்பிட முடியாது. காசு இல்லை, தொழில் இல்லை, சிரமம், எல்லா சிரமத்தையும் சகித்து வாழ்வதற்காக மூமின்கிட்ட ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது, பல படிப்பினைகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட மூமின்களாக வாழ வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் துணை புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.